இது வினோத்துக்கு கொடுக்கணும் எப்படி அது இந்த கொடுமை தான் அப்பயே உட்காந்து இருக்கும் போதே கொடுத்துருக்கலாம். கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக பண்ணணும். சர்டிஃபிகேட் இப்படி முடிக்கும் போது ஒன் பை ஒன் ஆரம்பிச்சு கொடுத்துடலாம். பிளாக் எத்தனை வந்துருக்கீங்க? எத்தனை வந்துருக்கேன் காமிச்சிருங்க. 64 உங்களது வந்து 62 உங்களோடது ப்ரோ காமிச்சிரு அப்படியே ப்ரோ அப்படியே இங்கேருந்து நின்றுடலாம். about 10 oh my god அப்படியே முன்னு நம்ம தான் டாப். Oh my god bro நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. எங்க இருந்தோம் ப்ரோ எங்க வந்துட்டோம் ப்ரோ ஊர்ல டாப்ல இருந்தோம். எல்லாம் கிடையாது. சரி ஓகே இது தனியா ஆனாலும் நீ முன்னாடி போனாலும் அங்க போய் வெயிட் பண்ணு. ஃபோன் ஃபோன் வச்சிருக்கீங்களா? அவங்க 2 பேர் முன்னாடி போயிடுவாங்க. நீங்க இல்ல என் கூட வாங்க. நீங்க 2 பேர் ஃப்ரண்ட்ல போனாலும் போங்க. நிக்காம முடியணும். மெடல் கொடுத்தா போயிட்டு ஒரு 5-6 மெடல் போட்டு போயிட்டே இருக்கோம் வீட்டுக்கு. வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு லேர்ன் வித் சூர்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வேலூர் வந்திருக்கோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேரத்தான் கூட சொல்லலாம். காலையில ஒரு 4 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு 5:45க்கெல்லாம் வந்து வேலூர் வென்யூக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் போனதான் தெரிஞ்சு செம க்ரௌடு. டிஷர்ட் வாங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி பிஃபோரே பார்த்துருப்பீங்க. ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணதான் சொன்னாங்க. ஆனால் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் லேட் கொஞ்சம் ஆச்சு. ஆனால் கூட என்னோட பிரதரும் என்னோட ஜிம்ரோஸும் வந்திருந்தாங்க. மொத்தமாக கொஞ்சம் நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். ரன் ஸ்டார்ட் பண்ணதும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. மேரத்தானில் ஓடுறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் ஒரு கோல் இருந்துச்சு, எப்படியாவது ஃபினிஷ் லைன் பண்ணிடணும், நடுவில் நிற்காம. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லோ ஆயிட்டாரு என்னோட ஜிம்மேட் ஒருத்தர். ஆனால் எல்லாரும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எந்தோசியமா இருந்துச்சு. அன்னோன் பர்சனாக இருந்தாலும் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களை புஷ் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் ஓடுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் வெறும் 4 இல்லை ஒரு 6 கிலோமீட்டர் தான். ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் சொன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஓடுறதுனால அந்த 4 கிலோமீட்டர் பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்ணும்போதே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இப்படின்னா ஃபினிஷ் லைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விளாக் என்ன பர்பஸ்னா, நான் மேரத்தான் ஓடினது ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரை பண்ற ஒரு விஷயத்த உங்க கூட போய் ஷேர் பண்ணணும். அதை பார்த்து உங்களுக்கு நம்மளாலையும் முடியும்னு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வந்தா அது எனக்கு போதும். கடந்த சில நாட்களாக வந்து வீடியோ போடல நம்ம சேனல்ல, கிரியேட்டிவ் பிளாக் அவ்வளவுதான் இருந்தாச்சு. அதனால் இது ஒரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி மீண்டும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பிளாக் மாதிரி போட்டேன் நான். சரி வாங்க பிளாகுக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம லேர்ன் வித் சூர்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த கண்டென்ட் வந்து மேபி வந்து நம்ம புக்கு வந்து ரிவார்டா வந்து நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். ரிவார்ட் மீன்ஸ் வந்து ஒரு கிவ் அவே மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த பிளாக் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளாக்ல என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானு நீங்க பிளாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2.5 ஓகே ஓகே 2.5 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிருக்கோம். சுத்த விட மாட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. சூலேஸ் சத்தியா ப்ரோ ஸ்கிப் ஆகிட போகுது. ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரீச் அவுட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 200 170 மீட்டர் இருக்குமா? 300 தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி கோயிங் டு ஜூம் கம்ப்ளீட் அவர் ஜர்னி. நான் காம்படிஷன் எத்தோட ஓடணும்னு அவசியம் இல்லை.
டைம் கிடைக்கும் போது மார்னிங் ஓடி பாருங்க. ஓடுறதுனால உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஹார்ட் ரேட் உங்களுக்கு வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணலாம். போயிட்டுருக்கோம். இப்போ அந்த ரவுண்டை சுற்றி வந்தாதான் இது கம்ப்ளீட் ஆன மாதிரி இந்த செஷன். இதுக்கு மட்டும் ஓகே. ஒன் குடி கொடு. ப்ரோ குடிக்காது, அப்படியே துப்பிடு. ஓகே அதில் கூலிங்காக தான் இருக்கு. டஸ்ட்பின் இதில் காப்போம். பரவாயில்ல இருக்கட்டும். லேர்ன் வித் சூர்யா ப்ரோ. இன்ஸ்டால இல்லை ப்ரோ, யூடியூப்ல. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணது ப்ரோ. சேனலை ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. வெல்கம் டு லேர்ன் வித் சூர்யா ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? சதீஷ். ஹாய் சதீஷ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான ரிவார்ட்ஸ், அப்கமிங் ரிவார்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் மெடல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அங்கதான் கொஞ்சம் க்ரௌடு வந்து கொஞ்சம் மிஸ்கன்வர்சேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. முதல்ல எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க. திடீர்னு ஸ்டேஜ் பக்கம் எல்லாரும் ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற க்ரௌடும் அதே பார்த்து அவங்களும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட் வந்து காலையில சிற்றுண்டியும் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த க்ரௌட் நெரிசல்னால அவங்களால க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்துச்சு, அங்க இருந்து வந்து போலீஸுக்கும் இருந்துச்சு. சர்டிஃபிகேட் வாங்குறவங்க எல்லாரும் ஒரே ரஷ் பண்ணிட்டு இருந்ததுனால சில பேருக்கு வந்து ஒரே சர்டிஃபிகேட் மட்டும்தான் இல்லை, நிறைய சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் வந்து நிறைய சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனதுனால அங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து குறைபாடு ஆயிடுச்சு. அதனால உண்மையிலே வாங்கினவங்க வந்து நினைச்சா சில பேர் வந்து கொடுத்துருக்கலாம், அவங்க வந்து கொடுக்கல. இப்போ வந்தவங்களும் சில பேர் சர்டிஃபிகேட் இல்லாம தான் போனாங்க. மெடல் வாங்குற இடத்துல கூட ஒரு மாதிரியா கொஞ்சம் தள்ளுமுள்ளா ஆயிடுச்சு. இது மேனேஜ்மெண்ட் மேல தப்புன்னு சொல்ல முடியாது. பட்ஜெட் பண்ண க்ரௌடுக்கு மேல வந்ததுனால மேனேஜ்மெண்டாலையும் கொஞ்சம் அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மேரத்தான் வந்து பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷா கன்ஃபியூஸா இருந்ததுனால, அதை தவிர ஈவெண்ட் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த தடவை இதை நல்லா பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் நானு. யாருமே நிக்காதீங்க. சார் அங்க பாருங்க, மேல ஏறி நிக்கிறாங்க. என்ன இது? சர்டிஃபிகேட்டு என்ன மாதிரி அடிச்சுன்னு பாருங்க. என்ன இது? ஒரு சிவில் சயின்ஸ். ஆமா, இப்படின்னா எப்படி மேரத்தானுக்கு அந்த கொடுமை இதுதான். யாரும் ஒத்துழைக்கலன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இது வினோத்துக்கு கொடுக்கணும். எப்படி அது பாத்தியாப்பா, மாமா கிட்ட கொடுத்த சாமா எப்படி வேலை செய்யுதுன்னு. 5 வாங்கிட்டு போறாங்க. அப்பயே கியூ உட்காந்து இருக்கும் போதே கொடுத்துருக்கலாம். இவங்க ஓடுறாங்க, அவங்க திட்டிட்டு வராங்க, வண்டியில எடுத்துடுறாங்க. சர்டிஃபிகேட் இருக்கா? காலியா சார்?
அதாவது சார் எல்லாம் 5 வாங்கிட்டு போறாங்க, அதனால தான் ஷார்டேஜ் ஆகுது. யார் யாரும் அப்படியே பண்டிலாக எடுத்துடுறாங்க, சிவில் சென்ஸே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டா பண்ணணும். சர்டிஃபிகேட் இப்படி முட்டும் போது வரிசையில் 1 by 1 ஆரம்பிச்சிடலாம். கொடுத்துடலாம். ஐயோ என்ன இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் பார்க்க மறக்காம லேர்ன் வித் சூர்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் எல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணனால வேலூர்ல இந்த மாதிரி என்ன இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. பரவாயில்ல, ஓகே, ஓவராலாக அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து நம்மளுக்கும் கடைசியில் வந்து சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த ஷேர் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.